விஷமுள்ள கடல் விரியன்கள் சில நேரத்தில் கடலை விட்டு வெளியில் வந்துடும். ஆனால் அதனால அங்கே ரொம்ப காலம் சர்வை பண்ண முடியாது. இதை அறிந்த ஒரு நபர் அதன் மேல் இறக்கப்பட்டு அந்த கடல் விரியன்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் கடல்லே போட்டு வாழ வைக்கிறாருங்க. விரியன் பாம்பு தொடர்பான வேத வசனம் ஒன்று வாசிக்கிறேன், கேளுங்க. தன்னிடம் ஞானஸ்நானம் பெற வந்த ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஏன் அந்த மனிதர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகள்னு சொன்னார்னு தெரியுமா? எப்படி விரியன் பாம்புகள் விஷத்தோடு இருக்குதோ அதே போல தான் நீங்கள் இன்னும் மனம் மாறவே இல்லை. உங்களுடைய பழைய பொல்லாத நினைவுகளையும் சுபாவங்களையும் செயல்களையும் விட்டு மனம் திரும்பாமல் தேவனுடைய கோபமாகிய நரகத்துக்கு உங்களை தப்புவித்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி மேற்போக்கான இதயத்தோடு நீங்கள் வந்து ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிறீங்க. தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி இந்த வகையை உங்களுக்கு காட்டினவன் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களை பார்த்து கேட்குறாருங்க. விரியன் பாம்பு தான், ஆனால் தன்னை காப்பாற்ற வந்த அந்த மனிதனுடைய கையை கொத்தாமல் இருந்துச்சு பாருங்களேன் சில நிமிடங்கள். அதே போல் நீயும் உன்னுடைய கொடூர விஷமான குணங்களோடு இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறாயா? நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. உன்னுடைய பொல்லாத ஸ்பாவத்தை, விஷமான ஸ்பாவங்களை விட்டு விலகுன்னு சொல்லி மனிதர்களை எச்சரிக்கிறார் யோவான் ஸ்நானகன். இன்றைக்கு நாமும் கூட நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாத விஷமான தீமையான சிந்தனைகள், செயல்கள், பேச்சு, குணாதிசயங்கள், விரியனை போன்ற குணாதிசயங்களை எல்லாத்தையும் விட்டு நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக, அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம் போன்ற நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். God bless you.